வேப்பம்பூ ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இப்போ நான் தான் மசாலா அரைக்க போறேன். வாங்க மசாலா அரைக்கலாம். தேவையானதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சீரகம், மிளகு, நெக்ஸ்ட் பூண்டு போடு ஹரிஷ். இந்த வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுக்காக நம்ம நெய் எடுத்துருக்குறோம். அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய். அந்த நெய் நல்லா காயட்டும். நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறமா நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அடுத்ததை ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 வரமிளகா அதை நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிடலாம். வரமிளகா கொஞ்சம் பொரியட்டும் நெய்யிலேயே. பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததை நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வேப்பம்பூ ரசம் ரொம்ப நல்லது. வேப்பம்பூனாலே நல்லது தான். அப்புறமா வேப்பம்பூ 2 ஸ்பூன் அளவுக்கு வேப்பம்பூ எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூவை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா நெய்யில் வேகட்டும். அப்புறமா கொஞ்சமாக காயப்பொடி, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீ சிம்மிலே வச்சுக்கோங்க. நம்ம இந்த பவுடர்லாம் ஆட் பண்ணுறதுனால அது கருகின வாசம் வந்துடக்கூடாது. அதுக்காக இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பொடியை நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை 2 கூட ஆட் பண்ணிடலாம். ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தக்காளி ரொம்ப குழையணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு முழுசாகவே இருக்கட்டும். ரொம்ப குழஞ்சி வந்துச்சுன்னா அது தக்காளி ரசம் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சமாகவே நம்ம வதக்கிக்கலாம். அப்புறமா உப்பு தேவையான அளவுக்கு இப்போ போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெய் இல்லாத மாதிரி ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு சரியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம புளி ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது இவ்வளோ தான். இதோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கொதிக்கும்போது கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை ரசம் மசாலா ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி ஆகிடும். இப்போ 80% ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நுரக்கட்ட விட்டுடலாம். நுரக்கட்டி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இது ரொம்ப நல்லது. இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம ரெடி வச்சுருந்த ரசப்பொடி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணது, அம்மியில் அரைச்சி ஸ்பெஷலாக அதையும் ஆட் பண்ணிடலாம். ரசம் அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வேப்பம்பூ ரசத்தை எப்படி வச்சுருக்கோன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட வீடியோ பாருங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்க வீடியோ நிறைய வரும் உங்களுக்கு. அப்புறம் இப்போ லாக்டவுன் டைம்ல வந்து நிறைய வீடியோஸ் பண்ணலான் இருக்கோம், அதையும் பாருங்க நீங்க. ஓகே, பாய்.